Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஷாப்பில் விற்கிற மாதிரி சிலிக்கான் மோல்டு எப்படி நம்ம வீட்டிலேயே சிலிக்கான் யூஸ் பண்ணி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மோல்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது இந்த மாதிரியான பழைய பெண்டன்ட்டு, உங்களோட ஜிம்காவோட பழைய அந்த ஸ்டட்டு, ஜிம்கா பழசு இருந்தால் கூடமே ஓகே தான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டாக இருக்கிற ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும், அது வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மோல்டு என்ன கலர் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த கலர் அக்ரலிக் பெயிண்ட்டு ஒரு குச்சி ஒன்று மிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு இந்த சிலிக்கான் தான். சிலிக்கான் கன்னோட நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரியான சிலிக்கான் நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு க்ளவுஸ் வேணும்னா நீங்கள் க்ளவுஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் க்ளவுஸ் நான் யூஸ் பண்ணலை. நான் கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி நிறைய ஆயில் கையில் தடவிட்டு நான் அப்படி அதுக்கப்புறம் தான் நான் மோல்டு ஸ்டார்ட் செய்ய போகிறேன். க்ளவுஸ் போட்டால் எனக்கு சரியாக செட் ஆகலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் மாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன கவர் கீழே நான் போட்டு வச்சுருக்கேன். நான் வலையெல்லாம் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம மோல்டு செய்கிறச்ச படக்கூடாதுன்றதுனால. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுனால ஆயில் அந்த கவர்லேயே நான் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா டக்கு டக்குன்னு நம்ம தொட்டு தொட்டு கையில் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழே கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க அந்த கவருக்கு மேலே. நெக்ஸ்ட்டு எவ்வளோ நம்மளுக்கு சிலிக்கான் தேவைப்படுமோ அந்தளவுக்கு நீங்கள் சிலிக்கான் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. சிலிக்கான் நிறைய ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க தேவையில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் மோல்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மோல்டு சரியாக வரலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வீட்டிலேயே செய்யறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் அந்த மோல்டில் ஆயில் நான் ஏற்கனவே நான் தடவி வச்சுட்டேன். எதுனா அந்த நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பழைய பெண்டன்ட்லாம் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சிலிக்கான் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கலர் என்ன கலரோ அது தடவிட்டு அந்த கார்ன்ஃப்ளவர்லேயே நல்லா நான் போட்டு நல்லா கொஞ்சம் பசைஞ்சு எடுத்துக்கிறேன். கையில் நான் ஆயில் நான் தடவிக்கிறேன். பாருங்கள், கையில் ஒட்டவே கிடையாது. நல்லா அதை பசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பசைஞ்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எனக்கு கலர் பத்தலை. ஸோ இன்னும் கொஞ்சம் கூடிய நான் கலர் அதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் அந்த ஃபிங்கர்ஸ் கிட்டலாம் நான் கொண்டு வரல. இது நான் கையில் நல்லா அந்த உள்ளங்கையிலே வச்சு தான் நான் இப்போ அழுத்துறேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது. ஸோ கீழே நான் கார்ன்ஃப்ளவர் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் திருப்பியும் நான் கொஞ்சம் பசைஞ்சு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நல்லா கொஞ்சம் பசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆயில் நீங்கள் கீழே ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு தொட்டு தொட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு கரெக்டாக நம்மளுக்கு அந்த மாதிரி பவுல் ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இப்போ கரெக்டாக உங்களுக்கு எந்த பெண்டன்ட் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சிலிக்கானும் கார்ன்ஃப்ளவரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவருக்கு மெஷர்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 3 தடவை நீங்கள் சிலிக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அப்படி இல்லை 4 ஸ்பூன் கிட்ட நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும். ஒட்டாத அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பசைஞ்சு வச்ச அந்த சிலிக்கானை இது மாதிரி ரவுண்டாக தட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் ஆல்ரெடி அந்த குட்டி பெண்டன்ட்டில் நான் ஆயில் தடவி வச்சுட்டேன். பாருங்கள், இது மாதிரி வச்சு நம்ம அதில் அழுத்தி வச்சிடலாம். அதில் இருக்கிற முத்து எல்லாமே நீங்கள் மேலே கொஞ்சம் தூக்கி விட்டுக்கோங்க. கரெக்டாக லெவலாக பார்த்து நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் கம்மியாக இந்த பக்கம் அதிகமாக வைக்கக்கூடாது. உங்களுக்கு அது மாதிரி பண்ணுறதுக்கு முடியலன்னா ஏதாச்சும் ஒரு குச்சியோ இல்லை வேறு ஏதாச்சும் பெயிண்ட் ப்ரஷ் இது மாதிரி வச்சு நீங்கள் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக ஈவனாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா இது மாதிரி நீங்கள் அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தடவை பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு கரெக்டாக வராது. இப்போ நான் செகண்ட் டைமாக உங்களுக்கு நான் இப்போ பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள்கிட்ட பழைய பெண்டன்ட்டு எதுவுமே இல்லைன்னா கூடயுமே நீங்கள் ஷாப்பில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கிராம் கணக்கில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ உங்களுக்கு ஓரத்துலலாம் இது மாதிரிலாம் கிராக் வந்ததுன்னா நீங்கள் அந்த டைமே காயறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஆயில் வந்து தடவிட்டு அந்த ஓரத்தில் தான் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். கடையில் வாங்கின மாதிரியே நம்ம எடுத்து இது தனியாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் டைமும் நான் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். பாருங்கள், 3 டைம்ஸ் வந்து நான் வந்து சிலிக்கான் வந்து நான் வெளியில் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் அந்த 3 ஸ்பூன் தான் வந்து கார்ன்ஃப்ளவர் போடுறேன் நான். கீழே வந்து அந்த ஆயில் வந்து தடவி வச்சுக்கிறேன். இது மாதிரி டக்கு டக்குன்னு வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் கையிலே இருந்து ட்ரை ஆகிருந்ததுன்னா வந்து சீக்கிரமாக வந்து சிலிக்கான் வந்து காஞ்சிரும். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்மளால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபிங்கர்லலாம் வந்து நான் வந்து அந்த சிலிக்கான் கொண்டு வரல. என்னோடய உள்ளங்கையிலே தான் வந்து நான் திருப்பி திருப்பி பிசைஞ்சிட்ருக்கேன். இப்போ பிசைஞ்சு முடித்தாச்சு. இப்போ கொஞ்சம் பெரிய பெண்டன்ட்டே நம்ம வச்சு பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி கீழே வச்சு தட்டிக்கோங்க. பெரிய பெண்டன்ட்லாம் நீங்கள் வைக்கிறச்ச கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம சிலிக்கான் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பெரிய பெண்டன்ட்லாம் வைக்கிறச்ச வந்து பத்தும். இல்லைனா வந்து பெண்டன்ட் வந்து வெளியில் வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்மளோட பெண்டன்ட்டு சைஸோ இல்லை ஸ்டட்டோட சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பெண்டன்ட் வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறச்ச வந்து அந்த சிலிக்கானுக்கு வெளியிலலாம் வரத்துக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும். கொஞ்சம் அதனால் வந்து அந்த பெண்டன்ட்டோ இல்லை ஸ்டட்டோட சைஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம சிலிக்கான் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வந்து வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ரெட் கலர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் 3rd செட் வந்து நான் இப்போ செய்கிறேன். இதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஜிமுக்கா வந்து செய்ய போகிறேன். ஜிமுக்காவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ கொஞ்சம் பால் சைஸ் மாதிரி வந்து நம்ம சுற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஜிமுக்கா வந்து அதுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுருங்க. இது மாதிரி ஓரத்தில் இருக்கிற அந்த கிராக் எல்லாமே வந்து எடுத்து விட்டுருங்க. ஜிமுக்கா மோல்டு செய்கிறச்ச கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ எவ்வளோ தேவையோ ஜிமுக்காவோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து சிலிக்கான் எடுத்துக்கோங்க. இது மாதிரி வந்து நல்லா வச்சு அழுத்தி விட்டுருங்க. சென்டரில் வச்சு கிராக்கெல்லாம் வந்து அப்பயே வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இம்ப்ரெஷன் பண்ணி எடுக்கிறச்ச நல்லா உங்களுக்கு இம்ப்ரெஷன் கிடைக்கும். இப்போ எல்லாமே வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் வந்து ஒரு 2 hours கிட்ட நான் வச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு நான் எல்லாமே வந்து எடுத்து காட்டுறேன். இந்த பெண்டன்ட்டு இந்த ஜிமுக்காவோட ஸ்டெட்டெல்லாம் வந்து நம்மளோட பழசு இருந்தது தான் வந்து நான் செஞ்சுருக்கேன். எதுவுமே வந்து நான் புதுசு வந்து வாங்கலை. பாருங்கள், இது எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதனால் அது எல்லாமே வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு ஷாப்பில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு தாமரைப்பூ இருக்கிற மாதிரியான ஒரு சிலிக்கான். பாருங்கள், அழுத்துனா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கட்டியாக நல்லா நீட்டாக இருக்குது. பாருங்கள், ஷாப்பில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய மோல்டு எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் காயணும். சின்னது எல்லாமே வந்து நல்லா சீக்கிரமாக காஞ்சிடுச்சு. இப்போ மோல்டுலேருந்து நான் வெளியில் எடுக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் நல்லா ஸ்லோவாக வந்து எடுத்துருங்க. ட்ரை ஆகிற வரைக்கும் அதிலே இருக்கட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மோல்டுலேருந்து பெண்டன்ட் வந்து வெளியில் எடுக்கலாம். எடுத்துட்டேன். இப்போது பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இம்ப்ரெஷன் வந்து நல்லா நீட்டாக வந்திருக்கு. மோல்டுமே கூட நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ இது ஒன்று எடுத்து காமிக்கிறேன். இது ஜிமுக்காவோட ஸ்டட்டு மட்டும் வேணுன்றதுனால நான் ஸ்டட்டு மட்டும் இம்ப்ரெஷன் வச்சுருக்கேன். எல்லாமே நல்ல டிசைன்ஸ் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா நீட்டாகவே வந்திருக்கு. இப்போ ஜிமுக்காவோட மோல்டை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள்.
லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாவே வந்து நம்மளுக்கு வந்துடும் பாருங்கள். இது ஜிமுக்காவோட மோல்டு. நம்ம ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து நம்ம செஞ்சிடலாம் ஜிமுக்காலாம் வேணும்னா. சிலிக்கான் வந்து நம்ம வந்து மோல்டு செய்கிறச்சு நிறைய வந்து நம்ம பிணையக்கூடாது. லைட்டாக பிணைஞ்சா போதும். நம்ம இப்போ நான் எப்படி வந்து செய்யணும்னு சொல்லிட்டு நான் இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இது தாமரையோட டிசைன் வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன். நம்ம செஞ்சது தான் இது. லைட்டாக வந்து ஆயில் தடவிட்டு லைட்டாக கொஞ்சமாக க்ளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. இப்போ நல்லா வந்து அதை வந்து நம்ம நீட் பண்ணிக்கலாம். இப்போ ஷாப்பில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நீட்டாக வந்து இருக்குது. நம்ம என்ன இம்ப்ரெஷன் கொடுத்தோமோ அது கரெக்டாக நம்மளுக்கு வந்துருக்கு. இன்னொரு டிசைனுமே வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பெருசு எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து காயணும், காய வச்சுருக்கேன். ஸோ சின்னதுன்றதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். இருந்தாலுமே நம்மளுக்கு நல்லா தான் வந்திருக்கு. இந்த வீடியோ ஜுவல்லரி மேக்கருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.